இந்திய துணைக்கண்டத்தின் தென்கோடியில் அமைந்திருக்கும் கன்னியாகுமரி பிரதேசத்திற்கு அப்பெயர் வந்த காரணம் குறித்து ஆய்வாளர்கள் இரண்டு முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றனர். பொதுவாக நம்பப்படுகிறது இந்த பகுதியை கன்னியாகுமரி என்று அழைக்கப்பட்டதற்கான முதன்மை காரணம் பார்வதி தேவி இங்கு வந்து சிவபெருமானை அடைய பல நாட்கள் தவம் செய்ததின் அறிகுறியாகும். அதேபோல் மற்றொரு கூற்று, குமரி கண்டம் அழிந்த பிறகு அங்கிருந்து வந்த ஒரு பெண் தனது நாயகனுக்காக காத்திருந்த இடம் என்ற பொருளில் இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த பின்னணியில் உள்ள புராண கதை மிகவும் சுவாரஸ்யமாகும். பாணாசுரன் என்ற அசுரன் மூவுலகையும் தன் கீழ் கொண்டு வர ஆர்வமாக இருந்தான். பாணாசுரனின் கொட்டத்தை தாங்க முடியாத பூமாதேவி திருமாலை வேண்டி நின்றாள். அவளது வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த திருமாலோ பராசக்தியை அணுகும்படி கூறினார். அதன்படி தேவர்கள் பராசக்தியை வேண்டி பெரிய யாகம் ஒன்றை மேற்கொண்டனர். யாகத்தின் முடிவில் வெளிப்பட்ட பராசக்தி தேவி பாணாசுரனின் கொட்டத்தை அடக்கி உலகில் ஆரமும் ஒழுங்கும் நிலை பெற வழி செய்வதாக உறுதியளித்தாள். அவள் கன்னிப்பெண்ணாக மாறி குமரி கண்டத்தில் தவம் செய்ய துவங்கினாள். சுசீந்திரத்தில் இருக்கும் இறைவானாகிய சிவபெருமான் கன்னியாகிய தேவி மீது காதல் கொண்டார். அவருக்கு தேவியை திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. பிரம்மதேவனோ அசுரர்களின் தலைவனாகிய பாணாசுரனின் மரணம் ஒரு கன்னியாலேயே நிகழ வேண்டும் என விதித்திருந்தான். இந்த திருமணம் நிகழ்ந்தால் பாணாசுரனின் மரணம் சம்பவிக்காமலே போய்விடும் என உணர்ந்த நாரதரோ போகும் வழியிலே வழுக்கம்பாறை என்ற இடத்தில் நாரதர் ஒரு சேவலாக உருக்கொண்டு உரக்க கூவினார். சேவலின் கூவலை கேட்ட சிவபெருமானோ பொழுது புலர்ந்து விட்டது, நல்ல நேரம் தவறிவிட்டது என எண்ணி மிகுந்த வருத்தத்துடன் கைலாயம் திரும்பினார். சிவபெருமான் அவர் வராமல் போனதால் மிகவும் வருத்தப்பட்டார். தேவியோ அந்த நேரம் காத்திருந்ததன் பிறகு பல நாட்கள் மீண்டும் தவம் செய்ய தொடங்கினாள். ஆனால் திடீரென பாணாசுரன் தன் உடல் வலிமையால் அவளை கவர்ந்து செல்ல எண்ணி தன் உடைவாளை உருவினான். இந்த தருணத்தை எதிர்பார்த்திருந்த தேவியும் தன் போர்வாளை வீசி பல நாட்கள் போர் புரிந்தாள். இறுதியில் தன் சக்கராயுதத்தால் பாணாசுரனை கொன்றாள். சிவபெருமானுக்காக காத்திருந்த தேவியும் மீண்டும் தனது தவத்தை தொடர்ந்தாள். அந்த பாறையில் இன்றும் தேவியின் பாதம் பதிந்த இடம் காணப்படுகிறது. இந்த பழமையான கதையை காலங்காலமாக கூறியுள்ளார்கள்.